அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நான் உங்களிடம் பேசப்போவது நம் தமிழகத்தின் ஒவ்வொரு வீடுகளின் வாசல்களில் தினமும் காலையில் போடக்கூடிய கோலங்களை பற்றிதான். கோலம் என்றால் அழகு என்று பொருள் உண்டு. கோலம் போடுவது ஒருவித யோக பயிற்சி என்று கூறலாம். கற்பனை திறனும் நினைவாற்றலும் பெருகும். கோலத்தின் பிறப்பிடம் தமிழகம் என்கிறார்கள். பல்வேறு பண்டிகைகளுக்கு தகுந்தவாறு கோலங்கள் உள்ளன. காலையில் எழுந்தவுடன் வாசல் பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது நம் முதல் வேலை. வெள்ளி முளைப்பதற்கு முன் கோலம் போட்டுவிட்டு விட வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். பண்டிகை தினங்களிலும் மற்ற விசேஷ தினங்களிலும் பெரிய பெரிய வண்ணக்கோலங்கள் போடுகிறோம். குறிப்பாக மார்கழி மாதத்திலும் பொங்கல் பண்டிகையின் போதும் கோலத்திற்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. மார்கழியில் கோலம் போட்டு சாணி பிள்ளையார் வைத்து அதில் பூசணிப்பூவை சொருகுவர். முதல் நாள் இரவே கோலத்தை நோட்டு புத்தகத்தில் போட்டு பார்த்து தயாராக இருப்பார்கள். சாணம் எளிதில் கிடைக்கும். பூசணி மொக்குகளை தேடி பறித்து வந்து தண்ணீரில் போட்டு வைத்து அவை மறுநாள் மலர்ந்துவிடும். ஒற்றைப்படையில் வைக்க வேண்டும். தெருவில் உள்ள பெண் குழந்தைகளிடையே யார் வீட்டு கோலம் அழகாக உள்ளது என்று போட்டி இருக்கும். மதியம் அந்த சாணி பிள்ளையார்களை எடுத்து வரட்டியாக தட்டி காய வைப்பார்கள். காய்ந்தவற்றை கொண்டு கூம்பு குளித்து கொள்வார்கள். ஒவ்வொருவரிடம் தனியான கோலம் போட்டு இருக்கும். அதில் சிறியது முதல் பெரியது வரை கோலங்கள் போட்டு வைத்திருப்பார்கள். சந்து புள்ளி எத்தனை, நேர்புள்ளி எத்தனை என்று குறித்து வைத்துக் கொள்வார்கள். புதிதாக கோலம் பார்த்தால் அதையும் கற்றுக்கொண்டு விட வேண்டும் என்று ஆசையாக துடிப்பார்கள். பெண்களுக்கான வார இதழ்களில் கோலம் கண்டிப்பாக இடம்பெறும். பூஜை அறையில் போட வேண்டிய கோலங்கள், கிழமை பார்த்து போட வேண்டிய கோலங்கள் என ஒரு முறை உண்டு. புத்தக காட்சிக்கு போனால் தவறாமல் கோல புத்தகம் வாங்குவார்கள். கம்பிக்கோலம், புள்ளிக்கோலம், இலைக்கோலம், சிடுக்கு கோலம் என்பது எல்லாம் புள்ளி வைத்து போடும் கோலங்களை குறிக்கும். நேர்புள்ளிகள், சந்து புள்ளிகள் என இரண்டு வகை உண்டு. புள்ளிகளை சரியாக வைத்தால் கோலமும் சரியாக இருக்கும். முக்கால்வாசி கோலம் போட்டு முடித்த பிறகு தவறாக ஒரு கோடு முடித்து விட்டால் அவ்வளவு உழைப்பும் வீண்தான். ஆகவே மிகுந்த கவனத்துடன் புள்ளிகளை இணைக்க வேண்டும். 1,00,000 புள்ளிகள் வைத்து 335 வரிசை வைத்து மாபெரும் கோலம் போட்டு அசத்தியிருக்கிறார் நம் தமிழக பெண்மணி. அவருடைய இந்த திறமை ஈடு இணையற்றது. இமாலய பொறுமை. அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஊடக வெளிச்சம் கிடைத்திருக்க வேண்டும். எல்லோருக்கும் இக்கலை வசப்படாது. மார்கழி மாதங்களில் கோலமாவு விற்பனை அதிகரிக்கும். கூடவே வண்ணப் பொடிகளும் கோலத்துக்கு வண்ணம் சேர்ப்பது ஒரு கலை. அதில் சில நுணுக்கங்கள் உள்ளன. ரங்கோலி போடுவதில் பலர் நிபுணத்துவம் பெற்றார்கள். தரையில் கம்பளம் விரித்தது போல் இருக்கும். கவின் கொஞ்சம். எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி, அவர்கள் போடும் கோலத்தை பார்க்கும் சூழ்நிலை எனக்கு கிடைத்தது. அடடா, எவ்வளவு அற்புதம்! இந்த பெண்ணுக்குள் எவ்வளவு ஒரு பொறுமை! வியந்து போனேன். தற்போது இட நெருக்கடி பெரும் பிரச்சனை. தனி வீடுகள் குறைந்து போய் அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகம் வந்துவிட்டன. அங்கே 2 வீடுகளும் சேர்த்து ஒரு சிறிய வாசல். அதை இரு வீட்டாரும் பங்கு போட்டு கொள்ள வேண்டும்.
கோலம் போட்டால் மாடிக்கு ஏறி போகிறவர்கள் அதை அழித்துவிட வாய்ப்புள்ளது. எதிர் வீடுகள் எப்போதும் மூடியே இருக்கும். கோலத்தை ரசிக்க ஆள் இல்லை. எனவே கோல ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டி விடுகிறார்கள். அதே சமயம் தனி வீடுகள் உள்ள புறநகர் பகுதிகளில் தெருக்களிலும் பெரிய பெரிய கோலங்கள் போடுகிறார்கள். கிராமங்களில் வீடு முழுக்க கோலம் போட்டு செம்கரை இடுகிறார்கள். கோயில்களில் போடப்படும் கோலங்கள் அங்கு மேலும் அழகூட்டுகின்றன. பல வீடுகளில் பணிப்பெண்கள் வாசலில் பெருக்கி கோலம் போடுகிறார்கள். இக்காலத்து இளம் பெண்களுக்கு கோலம் போட தெரியுமா என்று நாம் யோசிக்கிறோம். கணினி உலகில் வாழ்பவர்கள் பல ஆயிரம் சம்பளம், மேல்நாட்டில் வேலை, நாகரீக உடை, பரபரப்பான இயங்கும் இவை இடையே இவர்களின் அடையாளங்கள் உண்மையில் அவர்கள் மிக அருமையாக கோலம் போடுகிறார்கள். சில ஆண் பிள்ளைகளும் கூட கோலம் போட கற்று வைத்திருக்கிறார்கள். கல்லூரிகளில் கோலப்போட்டி, ரங்கோலி போட்டி நடத்தப்படும் போது நிறைய மாணவ மாணவியர் பங்கு பெறுகின்றனர். ரங்கோலி போட்டிக்காக ஏதாவது தலைப்பு கொடுக்கப்படும். அப்போது மாணவர்களின் கற்பனை சக்தியும் படைப்பாற்றலும் நம்மை வியப்பில் ஆழ்த்தும். திறமைகளின் ஊற்றுக்கண் அவர்களுக்குள்ளேயே சுரந்து கொண்டே இருக்கிறது. நாம் வாய்ப்புகளை வழங்குவதில்லை. இன்றைய கல்வி முறை அவர்களை மனப்பாடம் செய்யும் இயந்திரங்களாக மாற்றிவிட்டன. மற்ற திறமைகளை வெளிக்கொணர முடியவதில்லை. அரிதாக ஒரு போட்டி நடத்தினால் உற்சாகம் குழம்பிட அவர்கள் அதில் பங்கேற்கிறார்கள். எல்லோரும் சிறப்பாக வரைந்து நடுவர்களை தடுமாற வைக்கிறார்கள். மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு தவம் போல, ஒரு வேள்வி போல வரைகிறார்கள். வண்ணம் சேர்க்க எங்கு கற்றார்களோ? அந்த சின்ன கைகளில் அத்தனை திறமைகளா? கல்லூரி விழாக்களின் போது அவர்கள் போடும் ரங்கோலி உள்ளே நுழையும் சிறப்பு விருந்தினரை ஒரு நிமிடம் நின்று பார்த்து ரசிக்க வைக்கிறது. கருமமே கண்ணாயிரம் போல கோலம் போடுகிறார்கள். உலகில் வேற எந்த நாட்டிலும் கோலம் போடும் வழக்கம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டுமே ஆனது என்று பார்க்க வேண்டாம். கோலம் போடுவது ஒரு அற்புதமான கலை. அறிவும் அழகுணர்ச்சியும் கற்பனையும் பொறுமையும் படைப்புத்திறனும் தேவைப்படும் கலை இது. கைகளும் மனதும் பேசும் கலை இது. புள்ளி கோலத்துக்கு பயிற்சியும் முயற்சியும் அதிகம் தேவை. முன்பெல்லாம் அரிசி மாவில் கோலம் போட்டார்கள். அவை எறும்புகளுக்கு உணவானது. தயவு செய்து அரிசி மாவில் கோலமிடுங்கள். கோலம் அல்லது முகு என்பது நேர்கோடுகள், வளைவுகள் மற்றும் சுழல்களால் ஆன ஒரு வடிவியல் கோட்பாடு. வரைதல் என்று விளக்குகிறது விக்கிபீடியா. கோலங்களின் கணித பண்புகளை கணினி அறிவியல் துறை பயன்படுத்துகின்றன. கோலத்தின் வடிவுகள் ஆய்வு செய்யப்பட்டு பல்வேறு வடிவ கோலங்களை உருவாக்க வழிமுறைகள் உருவாக்கப்படுகின்றன. மேலும் கோலம் போடுவது நம் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகும். கோலம் போடுவதால் தெய்வங்கள் மற்றும் அஷ்ட தேவதைகள் வீட்டுக்குள் வருவார்கள் என்ற நம்பிக்கையும் நம்மிடையே உள்ளது. ஓணம் பண்டிகையின் போது அத்தப்பூக்கோலம் என்று அழைக்கப்படும் பூக்கோலம் அனைத்து வீட்டு வாசல்களையும் அலங்கரிக்கிறது. கேரளத்தில் அமாவாசை என்று கோலம் போடக்கூடாது, துக்க வீடுகளிலும் 3 மாதங்கள் கோலம் போடக்கூடாது என்றெல்லாம் ஐதீகம் உள்ளது. கோலம் மகிழ்ச்சியின் அடையாளம், மங்கள நிகழ்வின் குறியீடு. எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் நம் குழந்தைகள் நமக்கான அடையாளத்தை தொலைத்து விடாமல் கவனமாக கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களின் இதயங்களில் நம் கலாச்சாரம் வேறுபிடித்து ஆழ பதிந்து உள்ளது. கணினியை இயக்கும் கைகள் அழகான கோலங்களிலும் முத்திரை பதிக்கின்றன. தலைமுறைகள் தாண்டியும் நம் அழகான கோலங்கள் காப்பாற்றப்படுகின்றன. அவை நம் ஆன்மாவின் சுருதி. நன்றி, வணக்கம்.